பல பெற்றோர்கள் தான் குழந்தை நல்லா இருக்கணும்ன்றது எண்ணங்கள் இருக்கும். அது நல்ல சொசைட்டில வளரணும், பேரும் புகழோட படிச்சு நல்ல வேலையில போகணுன்றது இருக்காண்டி, படிக்கும்போது அவங்க டீனேஜ் இருக்கும்போது அந்த 9 வயசுலேருந்து பார்த்து பார்த்து அவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுலேருந்து அவங்கள டெய்லி பார்க்கறதுலேருந்து பல விஷயங்கள் பண்றாங்க. ஆனா அவங்களோட மென்டாலிட்டிய புரிஞ்சீங்களான்னு பார்த்தா, உங்களோட ஃபோர்ஸ அவங்களுக்கு குடுத்து படிக்க வைக்கிறீங்க. நான் பட்ட கஷ்டம், நான் படிக்காதது, நான் ஆசைப்பட்டது, நீ பண்ணணும், நீ நிறைவேத்தணும்னு சொல்லி அவன குக்கர் மாதிரி வச்சு அவனுக்குள்ள எல்லாத்தையும் திணிச்சு, அவன் செய்யணுன்றத செய்யாம எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு, அவன் படிப்புலயும் கோட்ட விட்டு, அவன் ஸ்போர்ட்ஸ்லயும் கோட்ட விட்டு, அவன குறை சொல்லி, 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 சொல்லி பல பெற்றோர்கள் இப்ப பாதிக்கப்படுறது நிலைமையில இருக்கிறாங்க. ஆனா இது எப்படி சார்ட் அவுட் பண்ணுன்றத ஏதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா சொசைட்டி அப்படி இருக்கு. எதித்த வீட்ல இருக்கவங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அந்த வீட்ல இருக்கவங்க டாக்டர் படிக்கிறாங்க. ஒருத்தன் ஃபாரின்ல வேலை பார்க்குறான். அப்ப நம்ம குழந்தையும் இப்படி வரணும். எப்ப? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து யோசிக்கிறது. ஆனா அந்த குழந்தைங்களோட மனநிலை என்ன? அந்த டாக்டர் சொல்லக்கூடியது என்ன? இந்த வேர்ல்ட்ல இப்ப நடக்கக்கூடிய WHO சைல்டு இத பத்தி எப்படி சொல்றாங்க? நீங்க நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கோங்களேன். நம்ம இருந்த டீனேஜும் இப்ப இருக்க டீனேஜும் டோட்டல் வேற. அப்ப இருந்த காலகட்டங்கள் நம்ம ரோட்ல விளையாண்டோம். இப்ப வீட்டுக்குள்ள பப்ஜி கேம்ல இருந்து கேம்ஸ் விளையாடுற எண்ணங்கள் உள்ள குழந்தைகள். அப்ப நம்ம பல பேர் மனிதர்கள்ட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. இப்ப சேட்டிங்ன்றது வாய்ப்பு தான் இருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, குழந்தைகளை கவனிக்கிறேன்னு சொல்லி பேர்ல, அவங்க ஏதாவது Facebookஓ, Instagram அக்கவுண்ட் வச்சிருந்தா, நீங்க ஃபேக்கா ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அவங்க ஃபாலோவர்ஸ் யார் யார் பண்றாங்கன்றத பார்க்கறது தான் வேலையா இது பேரு அவங்க குழந்தைய நீங்க செக் பண்றதா? கிடையவே கிடையாது. இது எல்லாத்தையுமே நம்ம திருட்டுத்தனத்தை தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம என்னவோ நம்ம அந்த குழந்தை பண்ணியிருக்கோமோன்னு நினைக்கிறோம். கேர்ஃபுல்லா என் வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்றீங்கன்னா உங்களுக்குள்ளயும் அந்த தப்பான இந்த குழந்தைங்க எல்லாம் இப்படி இருக்குமோ, இந்த படத்தை பார்த்து இதை பார்த்து நிறைய இதெல்லாம் சொசைட்டில நடக்கிறத பார்த்துட்டு பயந்து நீங்களும் பின்னாடி அப்படியே தொடர்ந்து போற மாதிரி. அவங்க நல்லபடியா தான் படிச்சுட்டு இருப்பாங்க. நல்லபடியா தான் இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இப்ப ஸ்கைபர் நடக்கிற விஷயத்த நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களா? கிடையவே கிடையாது. எப்படி ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி சொல்றீங்க. ஆனா ஸ்கைபர்ல நடக்க இன்டர்நெட் உலகம் எப்படி இருக்கும்? அது ஒரு உலகம். இப்ப நம்ம இருந்த உலகம் வேற, இப்ப இருக்கிற உலகம் வேறன்றதை ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. 9ல இருந்து 12 வயசு தான் இப்ப இருக்கிற அந்த வடல பருவம்னு சொல்றது அப்பதான். அந்த குழந்தைக்கு அப்பதான் ஆர்கன் மாற்றம் இருக்கும். மீசைகள் முளைக்கிறது, தாடி முளைக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் அவனுக்குள்ள சேஞ்சஸ் மாறும். அவன் அந்த அடல்ட் ஏஜ்ன்றது என்டர் ஆகிற டைம் அதான். இந்த பீரியட் ஆஃப் நீங்க அடல்ட் ஏஜ் என்ன நினைக்கிறீங்க? அவன் லவ் பண்ணுவானோ, அவ லவ் பண்ணுவாளோன்னு நினைக்கிறீங்க. எல்லாருக்கும் அந்த எண்ணம் தான். அது கிடையவே கிடையாது. இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வேற லெவல்ல இருக்கிறாங்க. அவங்க போற பாதைகள் அவங்களுக்குள்ள மென்டாலிட்டி வேற. ஆனா நீங்க அந்த காலகட்டம், ஏன்னா நம்ம காலகட்டங்கள் அப்படிதான் இருந்துச்சு. நம்ம காலகட்டத்துல அது இப்ப பாக்குற சொசைட்டியும் இப்படித்தான் இருக்குன்ற பார்த்து பயந்து பயந்து இதை ஃபோக்கஸ் பண்றீங்க. கிடையவே கிடையாது. அந்த 9 to 12ல அந்த குழந்தைங்கிட்ட பேச பாருங்க. அந்த குழந்தைங்களோட எண்ணங்களை யோசிச்சு பாருங்க. உதாரணமா சொன்னா, இன்னைக்கு நான் இந்த வீடியோ பண்ற முக்கியமான காரணம், நேத்து அவங்க என்னோட பையன் ஸ்கூல்ல இருந்து டீச்சர் ஃபோன் பண்ணி, உங்க பையன் இப்படி பண்ணான், நான் பிரின்சிபால் ரூம்ல கொண்டு போய் விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இப்படி பண்ண மாட்டானே? ஏன்னா அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் என்னன்னா, ரொம்ப அக்ரெசிவா இருந்துட்டு ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்ல இருக்கவங்கள தள்ளி விடுறது, அவங்க தள்ளி விட்டா உடனே இவன் அடிச்சிடுறது, மிஸ்டர் போய் சொல்லாம இவனே அந்த டிசிஷன் எடுக்கிறான். அப்ப எடுக்கிறனால கன்ஃபியூஷன் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்புறம் கிரவுண்ட்ல ஒரு கேர்ள் ஓடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஓடிட்டு இருக்கும்போது அது லாஸ்டா வந்திருக்கணும்னு வேஸ்ட் அப்படின்னு சொல்லி டூ வேஸ்ட் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கான். அப்போ இதெல்லாம் பார்த்து அவங்களோட பிடி மாஸ்டர் சொல்லும் போது, வேஸ்ட் நீ சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்லது, அப்ப நீ ஓடி காமின்னு சொல்லி ஓட விட்டுருக்காங்க. இதை அவங்க மிஸ் சொன்னோன்னு என் பையன்கிட்ட ஸ்கூல்ல இருந்து வந்தோன்னு எதுவுமே கேட்காம நாள் விட்டேன். அடுத்த நாள் காலைல எந்திரிச்சு கேட்கும்போது, இன்னைக்கு காலைல கேட்கும்போது இப்படி நடந்ததான்னு கேட்டா, இல்லப்பா என் பேரு தர்ஷன் ஸ்ரீவர்தன், அவன் பேரு தர்ஷன், அவனை தான் மிஸ் கூப்பிட்டு சொன்னாங்க, அவனை தான் பிரின்சிபால் ரூம் கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதை என் ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்கிற போது, இல்லங்க அவன் சரி பொய் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. இல்லம்மா அவன் சொல்ல மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் சொல்லி கொடுத்துருக்கிறது என்னன்னா, 3வது படிக்கிறதுல நான் என்ன சொன்னேன்னா, பெண் பிள்ளையை தொடக்கூடாது, ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைனா மிஸ்ட போய் சொல்லணும், நீ எதுவும் பண்ணக்கூடாது, உன்னை யாராவது அடிச்சாங்கன்னா நீ மிஸ்ட சொல்லணும், நீ யாரையும் அடிக்கக்கூடாது, தள்ளி விடக்கூடாது, நல்ல ஜாலியா பேசலாம், ஒரு காசிப் மாதிரி யாரையும் தப்பா பேசக்கூடாது, அப்படி பேசினாங்கன்னா நீ ஒதுங்கி நில்லு, இப்படிதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், அதனால அவன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு. இல்லைங்க இருக்குங்க, பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லுச்சு. நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு என் தர்ஷன் மேல நம்பிக்கை இருக்கு. நான் மிஸ்ட போய் ஏதோ இந்த ஃபோன் நம்பர், ஏன்னா தர்ஷன் இருக்கனால
ஃபோன் நம்பரை மாத்தி அடிச்சிருக்கலாம்னு சொல்லி நான் ஸ்கூலுக்குள்ள போறேன். மிஸ் என்னைய பார்த்து என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல மேடம் நேத்து நீங்க கூப்பிட்டீங்களே. நான் உங்களை கூப்பிடலையே அப்படின்னா. இல்ல மேடம் 1:30 கூப்பிட்டீங்க அப்படின்னு. ஐயோ மாத்தி கூப்பிட்டேன் சார். அவங்க பேரண்ட்ட சொல்றதுக்குள்ள உங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. அப்பதான் சொன்னேன் மிஸ் இதெல்லாம் அவனுக்கு நான் சொல்லிக் குடுத்துருக்கனால அவன் கிடையாது. அவங்க சொன்னாங்க நல்ல பையன் சார். எதுவும் பேச மாட்டான். அவன் பாட்டு உட்கார்ந்திருப்பான். நல்லா படிப்பான். டிசிப்ளின் கரெக்ட்டா இருக்கும்னாங்க. என் பையன்ட்ட சொல்லக்கூடிய ஒரே விஷயம் மார்க் எடுத்துறலாம். ஃபெயில் ஆனா திருப்பி எடுத்துறலாம். டிசிப்ளின் ஒபீடியன்ட் இல்லாம, டிசிப்ளின் இல்லாம இருந்தேன்னா, அது பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கெட்டவன் பேர் எடுத்துட்டேன்னா, வாழ்நாள் ஃபுல்லா இருக்கும். அது காமெடியா கூட ஆகும். உனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதனால தயவு செய்து அந்த பேர் எடுத்து அப்பாவ கூப்பிட வச்சிராத. உன்னைய படிக்கலன்னு சொன்னா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். டிசிப்ளின் இல்லன்னு சொன்னா வருத்தமா இருக்கும்னு நான் சொன்னேன். அப்ப நான் கிளாஸ்ல போய் சொன்னோனே, என் பையனுக்கு அப்படியே கண் கலந்து அது ரெட்டிஷ்ஷா ஆகி மாறுது. மிஸ் பக்கத்துல இருக்காங்க. கைய பிடிச்சோன்னே, "தம்பி நான் அப்பா என்ன கேட்டேன்? உன்னைய நான் திட்டவும் இல்ல, ஒண்ணும் கேள்வி கேட்கல. இப்படி நடந்துச்சான்னு உன்னைய விசாரிச்சேன். ஃபோன் நம்பர் மாறி இருக்கும்னு அப்பாக்கு தோணுச்சு. இங்க மிஸ்ட்ட கேட்டேன் கரெக்ட்டா இருக்கா?" அப்படின்னு. அவன் கண் கலங்கிட்டான். அப்பா அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. உன்னைய நான் நான் நம்புறேன். எப்பயுமே நம்புறேன். கைய பிடிச்சு தொட்டு குடுத்துட்டு வந்தேன். இப்போ அதுதான். இது நான் பண்ணனால கிடையாது. என் பையன் ஏன்னா இந்த உளவியல் விஷயங்கள்ன்றத பத்தி எனக்கு தெரியறனால, இது எனக்கு சின்ன வயசுல எனக்கு நடந்தது. சில விஷயங்கள நம்பாம எனக்கு பண்ணது. இப்பவும் சில விஷயங்கள நம்பாம எனக்கு பண்ணும்போது, என் குழந்தைகளுக்கு அது கிடையாது. நம்ம வளர்க்கிற விதம் தான் அந்த குழந்தைகள் இருக்கும். என் எண்ணம் நல்லா இருக்கு. அந்த எண்ணத்த அவனுக்கு புகுத்துறேன். அவன் அது மாதிரி செய்றான். அப்ப டீச்சரே சொல்றாங்க, அவன் இருக்கிற இடமே தெரியாதுன்னு சொல்லும்போது, அதுதான் எனக்கு தேவை. அவன் ஒழுங்கா படிக்கிறான்னு சொல்லிட்டாங்க. மார்க்கு 100க்கு 100 வாங்கணும்னு என் பையன்ட்ட நான் சொல்லவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு சொல்லவே மாட்டேன். உனக்கு என்ன வருதோ செய். லைஃப்ல நீ 10த், 11த், 12த் தான் ரொம்ப முக்கியம். இப்பலேருந்து நீ பண்ணணும். நெக்ஸ்ட் இயர்லேருந்து நீ அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஐஐடில எப்படி சேரலான்றதுக்குன்னு சொல்லிக் குடுத்துருக்கிறேன். இப்ப நீ இன்ஜினியரிங் போனா என்ன மாரி படிக்கணும்? என்ன மாரி மார்க்கணும்? அப்ப புரிஞ்சுக்கோ. நீ எத பண்ணணும்? எத பண்ணக்கூடாது? அப்ப நீ 10த்ல மார்க் எடுத்தா தான் 11த்ல ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்க முடியும். 11த்ல நல்ல மார்க் எடுத்தா தான் 12த். 12த்ல நல்ல மார்க் எடுத்தா தான் ஐஐடிக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐஐடிக்குள்ள போனா என்ன வாய்ப்பு? மித்த இன்ஜினியரிங் காலேஜ்க்கு ஐஐடிக்கு என்ன? அண்ணா யூனிவர்சிட்டில சேர்றதுக்கு என்ன? அங்கெல்லாம் போனா அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடிக்குள்ள நம்ம போனோம்னா, கேம்பஸ் இன்டர்வியூஸ் கன்ஃபார்ம். வேலை கன்ஃபார்ம். உன்னால ஃபாரினோ எங்கேயோ உன்னால போ முடியும். இல்ல இந்தியாலயே உன்னால 3லருந்து 5 லட்சம் சம்பளத்துல வேலை பார்க்க முடியும். இப்ப சாதாரண இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். ஆனா அங்க போணும்னா, நீ மார்க் அதிகமா எடுத்திருக்கணும். மார்க் எடுக்கணும் 190 இல்ல. 195க்கு மேல எடுக்கணும். இப்படி சில விஷயங்கள நான் அவனுக்கு அப்படியே டார்கெட் பண்ணி அவனுக்கு அந்த கட் ஆஃப்லேருந்து அதெல்லாம் நான் சொல்லும்போது, ஒரு பாயிண்ட் 0.01லேருந்து ஆகும்பா. இப்படிலாம் அவனுக்கு சொல்லிக் குடுத்துருக்கும்போது அவன் புரிஞ்சுக்கிறான். அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ண அதனால மேத்ஸ் நல்லா வருது. தமிழ் குறைச்சலா இருந்தாலும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு லாஸ்ட் 1 1/2 வருஷமா கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. இப்ப இருக்கிற காலகட்டம் அப்படித்தான் இருக்கு. உடனே இன்னைக்கு சொன்ன உடனே நாளைக்கு காலைல பண்ண மாட்டேன். அவங்களுக்கு டைம் எடுக்கும். இந்த 4த்ல பண்ணாதத 5த்ல கொஞ்சம் அவன சொல்லி வளர்த்தேன். 5த்ல கொஞ்சம் பண்ணாதது 6த்ல கொஞ்சம் பேசிக். அவன சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, நீ 5த், 6த், 7த், 8த், 9த் இந்த 5 வருஷம் இருக்கிற பேசிக் தெரிஞ்சிருச்சுன்னா 10த் ஒழுங்கா பண்ணுவ. 10த் ஒழுங்கா அந்த பேசிக் வச்சு தான் 10த். 10த்ல பண்ணது அட்வான்ஸ் 11த், 12த். அப்ப 11த் அப்ப 10த், 11த், 12த் ஒழுங்கா அந்த பேசிக் தெரிஞ்சுச்சுன்னா, நீ காலேஜ் போகும்போது ஈஸியா படிச்சிருவ. நீ மெரிட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். இப்படிதான் நம்ம குழந்தைங்கள சொல்லணும். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? எப்படி இருக்கணும்? டிசிப்ளின் நம்ம சொல்லிட்டோம். ஏன் நான் மார்க் முக்கியம் இல்லைன்னு சொல்றேன்னா, டிசிப்ளின் இருக்கணும்னு சொல்லிட்டாலே, டிசிப்ளினா இருக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க நோக்கம் படிக்கிறதுல போய் நின்றும். படிக்கல நிக்கும்போது அடுத்தவங்கள பார்ப்பாங்க. அடுத்தவங்கள பார்க்கும்போது அடுத்த ரேங்க் போகணும்னு தோணும். நம்மளோடது என்னன்னு இருக்கணும். நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி இத படிக்கணும். புரிஞ்சு படிக்கணும்னு வந்துருவாங்க. அப்ப பேசிக்கே டிசிப்ளின் தான். பெற்றோர்களா நினைக்கிறது என்னன்னா, படின்னு சொல்றத விட டிசிப்ளினா இருக்கிறாங்களா? அவங்க எண்ணங்கள் என்ன? அவங்ககிட்ட உட்கார்ந்து பேசுங்க. நான் டெய்லி வரும்போது பைக்ல அவங்க கூட பேசிட்டு தான் வருவேன். இன்னைக்கு என்ன பண்ண? உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? என்ன தப்பு பண்ணியா? இல்ல ஏதாவது உன்னை அடிச்சாங்களா? பிரின்சிபால் ரூமுக்கு போனியா? இப்படி எல்லாத்தையுமே கேட்பேன். அவன் எல்லாத்தையுமே சொல்லுவான். அவங்க அம்மாட்டையும் என்னைய விட அவங்க அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லுவான். அப்ப அவன் கூட யாரும் அப்பா, அம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியாது. ஆனா ஃப்ரெண்ட் மாதிரி நம்ம இப்படிதான் கவனிக்கணும். நம்ம கூட அவனுக்குள்ள ஒரு பயம் போகணும். நம்ம அப்பாவுக்கு பிடிக்காததுன்னா பொய் சொல்றது பிடிக்காது. அப்ப அத அவனுக்குள்ள மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு பிடிக்காததுன்ற அவன் பண்ணும்போது, ஃபியூச்சர்ல அவன் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. யார்ட்டயும் இல்ல. அப்ப இததான் நம்ம வளர்க்கணும். நல்ல எண்ணங்களையும், நல்ல குணத்தையும் வளர்க்கறது நம்ம பண்ணோம்னா, தன்னால அவங்க படிச்சுருவாங்க. தன்னால படிக்கும்போது, அவங்க போற செயலும்,
அவங்க கோல் கரெக்டா ரீச் ஆயிடுவாங்க. அதை நீங்க பார்த்து பயப்பட தேவையில்லை. நீங்க அதை பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த தாட் தான் போகும், நெகட்டிவ் அதை தான் போகும். எதை பயப்படுறீங்களோ அது நெகட்டிவ் எனர்ஜி. அந்த எனர்ஜி சுத்தி ஸ்ப்ரெட் ஆகும்போது உங்க குழந்தைகிட்டே போகும். என் குழந்தை படிச்சிருவான், முடிச்சிருவான், முடிஞ்சிரும், அவன் டாக்டர் ஆயிட்டான், என்ஜினியர் ஆயிட்டான், பிசினஸ் மேன் ஆயிட்டான், மிலிட்டரியில மேன் ஆயிட்டான், ஏர்கிராஃப்ட்ல இதாயிட்டான், இப்படி எல்லா விஷயத்திலையும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டான், ஒரு ஃபாரின்ல பெரிய கம்பெனில இருக்கிறான், வேலை பார்க்கறான், சம்பளம் வாங்குறான். 10th படிக்கும்போது சொல்லி பாருங்களேன். அப்போ அது என்ன ஆகும்னா அந்த எனர்ஜி சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் போது டிராவல் ஆகிட்டே இருக்கும். என்ன ஆகும், அந்த பையன் எண்ணங்கள்ல விளைக்கும் போது அப்பா இப்படி நினைக்கிறாங்க, அம்மா அப்படி நினைக்கிற போது அவனுக்குள்ள அந்த டிசிப்ளின் வரும். அப்ப நம்ம ஒழுங்கா இருப்போம், ஸ்கூல்ல ஒழுங்கா நம்ம படிப்போம்னு நினைக்கும் போது அட் லாஸ்ட் என்ன ஆகும், அவன் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருவான். டிசிப்ளின் தான் ஒரு குழந்தைக்கு முக்கியம். அதை கத்து கொடுத்துட்டாலே மித்த எல்லாத்தையுமே அவன் பார்த்துக்குவான். அப்ப அவனுக்கு ஒரு எப்படி வாட்ச் பண்ணா அவனுக்கு வந்து குறுன்னு பாருங்கன்னு சொல்ல, மொபைல் பாக்குறான்னு சொல்ல, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்பாக்கு என்னைக்கா கண்டுபிடிச்சோன்னா பிரச்சனை ஆகும். நான் அதுக்கப்புறம் எதுவும் கொடுக்க மாட்டேன், லேப்டாப்பும் கொடுக்க மாட்டேன், மொபைலும் கொடுக்க மாட்டேன், சிஸ்டமும் கொடுக்க மாட்டேன், டிவியும் பார்க்க முடியாது. அப்ப நீ என்ன ஆனா என்ன டெய்லி பார்க்க மாட்டேன், பார்க்கும் போது தப்பா ஏதாவது இருக்கக்கூடாது, இல்ல நான் யாரும் என்னை தப்பா சொல்லிடக்கூடாது, என் பையன் இப்படி பாக்குறான். எல்லாரும் இப்போ ஓப்பன் தான், டிஜிட்டல்ல நீ என்ன தப்பு பண்ணாலும் எங்கிட்ட ஒரு ரூபத்துல வெளியில வரும். அப்ப அதை அவேர்னஸ் கொடுக்கும் போது தப்பு பண்ணணும்னு தோணாது, எப்படி பண்ணலாம்னு யோசிக்க வைக்க கூடாது. இதெல்லாம் பண்ணா ஆகும், இந்த தப்பு ஆகும், இவ்வளவு வண்டி வேகமா போனா இந்த ஆக்சிடென்ட் ஆகும், நம்ம ஏன் அப்ப ஸ்லோவா போறேன்றதையும் நான் சொல்லுவேன், ஏன் ஹெல்மெட் போட்டிருக்கேன்னு சொல்லுவேன், ஏன் ஹெல்மெட்குள்ள போனை வச்சு நான் பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லுவேன். அப்ப நம்ம வந்து பைக்ல வந்து ரேஸ் மாதிரி எல்லாம் போறதுன்னு சொல்லி கொடுப்பேன். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அவங்க பண்றாங்க, நம்ம பண்ணக்கூடாது, பண்ண என்ன ஆகும், ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன, நம்மளுக்கு பிரச்சனை ஆகும். நம்ம ஜஸ்ட் பைக் திரும்பினதுக்கே நம்ம கை உடஞ்சது, அப்பா கை உடஞ்சு இப்படி ஆச்சு, இதுதான். அப்ப நம்ம யோசிச்சு எல்லா விஷயமும் பண்ணணும்னு அந்த பையனுக்கு சொல்லும் போது அவன் எந்த செயலும் தப்பான வடிவத்தில் கொண்டு போக மாட்டான். இது பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, எல்லா குழந்தைங்களும், நான் பெற்ற பிள்ளைங்கள் தான் சொல்றேன். இப்ப என் பையனால உங்களுக்கு உதாரணமா சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இந்த இதை கொஞ்சம் சொல்லணும். இன்னொன்னு, பையன்களுக்கிட்ட மெயினா சொல்ல வேண்டியது, பெண் பிள்ளைய நம்ம வீட்டு குழந்தை, நம்ம வீட்டு தங்கச்சி, நம்ம வீட்டு அக்கா மாதிரி, நம்ம வீட்டு அம்மா மாதிரி, நம்ம வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைங்கள் மாதிரி யோசிடா அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை நீங்க சொல்லி பழகுங்க. அப்ப இந்த சொசைட்டிக்குள்ள அதை ஹேண்டில் பண்ணுங்க. அந்த ஹார்மோன் சேஞ்ச், அந்த 9 to 12 அந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகும் போது நிறைய அவனுக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் வரும். ஆனா அதை சொல்லும் போது தொடக்கூடாது, அந்த டச் பண்ணக்கூடாது, அவங்கள பாதுகாக்கிறது நம்மது. அவங்களை யாராவது மிஸ்பிஹேவியரோ அபியூஸோ எதா பண்ணா மிஸ்டப்பே உடனே சொல்லிடு, நீ எதுவும் ஹேண்டில் பண்ணாத. அப்ப அதை சொல்லும் போது என்ன ஆகும், சொசைட்டில வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். நீங்க வந்து என்னன்னா, சொசைட்டில வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. மென்டல் ப்ரெஷரை தான் ஒரு குழந்தைக்கு நம்ம மாத்தணும்னா சொசைட்டிக்குள்ள போகும்போது நல்ல குடிமகனாக போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்மள பெற்றோர்கள், இப்ப நான் பேசுறேன்னு என் பெற்றோர்கள் சொன்னதை நான் அதை வேத வாக்கா சில விஷயங்கள் நான் பண்ணனால பெண் பிள்ளைய நம்ம வீட்டு பிள்ளையா பார்த்துக்கணும், நம்ம வீட்டுல அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க பார்த்துக்கோ, இதுதான் எனக்கு சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, எங்கேயும் எப்பயும் மிஸ்பிஹேவியரோ அவங்க யாரு வந்தாலும் அவங்க பாதுகாப்பு, சில நேரம் பாதுகாப்புனா என்னன்னா, சுத்தியர் யாரும் கெட்டவங்க இல்ல, அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு நடந்துச்சுன்னா அதை அட்லீஸ்ட் நான் போய் ஒரு அரணிப்பா நின்று அவங்களுக்கு வீட்டு போற வரைக்காவது, இல்ல அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா நின்னாவது, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாவது வர்றது என்னோட ஹேபிட். இது என்னோட ஸ்கூல் டைம்லயும் சரி, அடுத்த லெவலும் சரி, வேலை பார்க்கணும் சரி, இப்பயும் சரி, இது என்னோட ஹேபிட்ஸ். இதை வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷன் ஃபார்வர்ட் ஆகும். இப்ப இருக்கவங்க திருத்தணும்னு என்னோட இது கிடையாது. அடுத்த ஜென்ரேஷன், என் பையன் வந்து வளரும் போது அதனால கிளீனா போகணும். என் பையன் அவன் குழந்தை வரும்போது இதை சொல்லணும். அப்ப என்னன்னா, சொசைட்டி ஃபுல்லாவே இந்த மாதிரி பீப்புள்ஸ் ஃபார்ம் ஆகும். பெட்டர் குழந்தைங்களை திட்டாதீங்க. குழந்தைங்க திட்டும் போது நான் உன்னை பெத்ததுக்கு பதிலா எருமாடை பெத்துக்கன்னு சொல்லி சில பேர் பண்ணுவாங்க. அது லாஜிக்கலே கிடையாது. நீங்க வந்து ஒரு குழந்தைய வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அவங்க கிட்ட குறைகள் இருக்கும், ஆனா அவங்க நிறைகள் சில விஷயங்கள் இருக்கும். எல்லாராலையும் டாக்டர் ஆக முடியாது, எல்லாராலையும் இன்ஜினியர் ஆக முடியாது. சில பேரால கேட்டரிங் படிக்கலாம், சில பேர் ஆக்டிங் வரலாம், சில பேர் வந்து கேமரா இருக்கலாம், சில பேர் வந்து சினிமா அதில் இருக்கலாம், எந்த ஃபீல்டு வேணா போகலாம். சில பேருக்கு வந்து ஆர்கிடெக்ட் ஆகலாம், ஆனா உங்களுக்கு டாக்டர் ஆகணும்னு நினைக்கலாம், ஆனா அவங்க ஆர்கிடெக்ட் இருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு மிலிட்ரிக்கு போகணும்னு ஆசை, என் குழந்தைக்கு வந்து மிலிட்ரின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல. ஆனா ஃபியூச்சர்ல எப்படி மாறும்னு சொல்லணும், 12 வயசுக்கு அப்புறம் இன்னும் அவங்க கனவுகள் வேற மாதிரி போகும். அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு வியூ இருக்கும். சில பேர் பைலட் ஆகணும்னு சில பேருக்குலாம் தோணும்.
இப்ப அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் ஃபிளைட்டை பார்த்துட்டு நீங்க அதெல்லாம் வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அந்த குழந்தைக்கு அந்த டைம்ல என்ன வருதோ அதை நம்ம செய்ய வேண்டியது கடமை தவிர, இந்த உலகத்துல பிறந்திருக்கு குழந்தை, நம்மளுக்காண்டி பிறக்கல. அது அதோட வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் இந்த பூமியில பிறந்திருக்கு தவிர, நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றோமோ அது வாழ்க்கை அவ வாழ்றது தெரியும். அவங்கள டியூன் பண்ற அந்த ஏஜ் வர வரைக்கும் நம்ம ஜஸ்ட் ஒரு டியூன் தான். அவங்கள கரெக்ட் பண்றது கூட அவங்களுக்கு தப்பு ரைட் அவங்க சொல்லி கொடுக்கறதா நம்ம வேலை. மற்றபடி அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்கன்றதான் ஏன் எண்ணம். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கர்மா இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு இந்த பிரபஞ்சம் இருக்கு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லா விஷயமும் கொடுக்கும். நம்ம பண்ண வேண்டிய சில விஷயங்கள் நம்ம செஞ்சுதான் ஆகணும். என் பையன் செய்ய வேண்டியது பண்ணித்தான் ஆகணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, இந்த விஷயத்துல லாஜிக்கலா நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே, உங்க குழந்தைகளையோ இந்த சொசைட்டியை பார்த்து பயப்பட மாட்டீங்க. அவனுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிட்டாலே சொசைட்டிக்குள்ள கிளீனா உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், நீங்க குழந்தைங்களை எப்படி வளர்க்குறீங்க, எப்படி யோசிக்கிறீங்க? குழந்தைங்கன்றது அது ஒரு பிறக்கும் போது களிமண் மாதிரி தாங்க, ஒரு மண்ணு மாதிரி தான் இருக்கும். அது பொம்மையா ஆக்குறீங்களா, பேயா ஆக்குறீங்களா, இல்ல இந்த சொசைட்டிக்கு என்ன கொடுக்க போறீங்க? அது சாஃப்டாவும், அது ஈகோ இல்லாம, அது கோபம் இல்லாம, அது அந்த வடிவம் கொடுத்து அந்த பொம்மையா ஆக்குறது நம்ம வேலை. ஆக்கி இந்த சொசைட்டிக்குள்ள உள்ள விட்டோம்னா, என்ன வந்தாலும், எதிர்மனை வந்தாலும் சரி, என்ன தப்பு ஆள் வந்தாலும் நம்ம குழந்தைகிட்ட அது பாதிப்பே வராது. எப்படி நம்ம கிட்ட வரலையோ, இப்ப என்கிட்ட சில விஷயங்கள் சுத்தி இருக்க வந்தாலும் அதை நான் கேரே எடுத்துக்காத மாதிரி, அது மாதிரி நம்ம குழந்தைங்களும் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நினைச்சு வளருங்க. அப்படி நினைச்சு அந்த குழந்தைக்கு எல்லாம் கொடுங்க. நிச்சயமா நம்ம குழந்தைங்க ஒரு யூனிக்கான குழந்தைங்க. எல்லா குழந்தையும் யூனிக்கானவங்க. நீங்க மனிதர் அத்தனை பேருக்கும் ஒரு யூனிக்கான செயல் இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் செட் இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இருக்கு. அவங்க செய்ய வேண்டிய அத்தனையும் எல்லாமே நம்ம செய்யறதோட இன்னும் சூப்பரா செய்வாங்க. என்னோட டெக்னாலஜி நல்லா பண்றாங்க, என்னையோட நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாப்புல அட்வான்ஸா யோசிக்கும் போது அவங்க கிட்ட நம்மளோட டேலண்ட் ஜாஸ்தி. அந்த 9 to 12 வந்து கேர்ஃபுல் பண்ணோம்னா டீனேஜ்ல அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நம்ம குழந்தை நம்மளுக்கு, நீங்க வந்து அப்பா கிடையாது. இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல குழந்தைங்க தான் உங்களுக்கு அப்பா மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட திங்கிங் அப்படி தாட்ஸ் இருக்கு. நம்ம தான் குழந்தையா இருந்து இதை பண்ணாத, இங்க எடுக்காத, அங்க போகாத, அப்படி ரோட்ல பார்க்காத. உதாரணமா இன்னொன்னு சொல்லி முடிச்சிடறேன். இப்போ நம்ம சின்ன வயசுல தெருவுல குழந்தைங்க எல்லாம் வளர்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் இருந்திருப்பாங்க. ஒரு பெண் பிள்ளை வந்து திடீர்னு அந்த டீனேஜ் வந்தது கிட்டும் போது, அந்த 9ல இருந்து 12 ஏஜ்ல வரும்போது, அந்த ஏஜ் அட்டன் பண்ண ஒரு குழந்தை வந்து மேல போய் ட்ரெஸ்ஸை காய போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். எய்த்து வீட்டுல இருக்கிற ஒரு பையன் பழகின ஃப்ரெண்டு தான், பார்த்து சிரிச்சிட்டு ஒரு கையை காமிக்கும் போது அவளுக்கு புது விதமா தோணும். உடனே அம்மாட்ட வந்து சொல்றா, அம்மா என் ஃப்ரெண்டு, ஆனா இன்னைக்கு அவன் கையை காமிக்கிறது இது பண்றது எனக்கு புது விதமா இருக்கு, என்னம்மான்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ ஏன் மாடிக்கு போன, நீ ஏன் ட்ரெஸ்ஸை போட்ட, நீ ஏன் அவனை பார்த்த, நீ ஏன் அவனை சிரிச்ச, இப்படிதான் கேட்பீங்க. பெட்டர், அம்மா இங்க வா, இந்த ஏஜ்ல இந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகும், இந்த மாதிரி தான் இருக்கும், உன்னைய மாதிரி நான் கடந்து வந்திருக்கிறேன், இப்படிதான் யோசிக்க தோணும். அந்த டீனேஜர் இந்த மாதிரி பக்குவங்கள் இருக்கும். உனக்கு ஆர்கன் சேஞ்ச் ஆகும், அவனுக்கும் சேஞ்ச் ஆகும்போது பருவத்தில் மேல் ஃபீமேல் இருக்க பருவத்தில் அந்த எண்ணங்கள் ஓட்டங்கள் இருக்கும். அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும்போது இப்படி இருக்கும். அதனால நீ எதையும் எடுத்துக்க வேணாம். அவன் உன் ஃப்ரெண்டு, நீ உன் ஃப்ரெண்ட், நீ பழகுறதுனால தப்பு கிடையாது அப்படின்ற சில விஷயங்களை எடுத்து சொல்லுங்க. உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீங்க சொல்லி பாருங்களேன். குழந்தை தப்பாக போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பேசினாலும் நம்ம குழந்தை நம்ம கிட்ட இருக்கும். நம்பிக்கையை வச்சிங்கன்னா நம்ம குழந்தை நம்மளை விட்டு போகாது. அப்ப அந்த நம்பிக்கை அந்த குழந்தை அதை யோசிச்சிங்கனாலே போதும். நம்ம குழந்தை, இன்னைக்கு நான் என் பையனை யோசிச்சதே என்னன்னா, அவன் தப்பு பண்ணலன்னு நான் யோசிச்சேன். அதை என் ஒய்ஃப் நிரூபிக்கணுக்காண்டி அங்க போனப்ப என் பையனே அங்க இல்லை. ஏன்னா அங்க இன்னொரு தர்ஷன்னாலும் அந்த தர்ஷன் பேரை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் தெரியாம என் நம்பருக்கு அடிச்சுட்டாங்க. அப்ப அங்க என்ன நடந்திருக்கு, என் பையன் நல்ல பையன் சொல்லிட்டாங்க, அங்க தப்பான 2 டசன்னால மிஸ் இதுல வந்து எனக்கு போன் பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்தது தவிர, அப்ப என் பையன் உண்மையா இருந்திருக்கான், நான் சொன்னதை கேட்டு நடந்திருக்கான், கரெக்டா இருந்திருக்கான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கான இந்த வீடியோ பண்றேன். இது பல பேர் இந்த எண்ணங்கள் இருக்கிறனால, தப்பா யோசிக்கிறனால அடிச்சிருவாங்க. ஏதாவது தப்பு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உடனே அடிச்சது. யாரையும் அடிக்காதீங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனீங்கன்னா அவன் சைடு நான் என்ன, அவன் என்ன யோசிக்கிறான். இந்த காலகட்டத்துல அது யாரும் பண்றதில்ல. குழந்தைகிட்ட உட்கார்ந்து பேசுறதோ, அதுகிட்ட அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையோ, அவங்ககிட்ட இருக்க நியாயத்தை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கோல்டன் டைமண்ட் உள்ள ஒரு பர்சன் நம்ம கிட்ட இருப்பாங்க. அதை புரிஞ்சு வாழ்ந்தா வாழ்நாள் கூட உங்க விட்டையும் போக மாட்டாங்க, நம்மளை விட்டையும் போக மாட்டாங்க, நல்ல எண்ணத்தோட வாழ்வாங்க. அப்ப குழந்தைய புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நிச்சயமாக சொல்றேன், பெஸ்டான ஒரு கிட் ஒரு இந்த சொசைட்டிக்கு நீங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் 100க்கு 100% இருக்கு. பயப்படாதீங்க. இந்த காலகட்டங்கள் இப்படிதான் இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நம்ம குழந்தை நம்ம கிட்ட. யோசிச்சு பாருங்க.
நிச்சயமா நீங்களாமே திங்க் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இந்த எண்ணங்கள் இருந்துச்சுன்னா மாத்திக்கோங்க. எண்ணம் போல் வாழ்க்கைய பத்தி பல வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1க்கு 4, 5 வீடியோ பாருங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். லைக் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ்.